ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் இறை எளிமையை வேத்தல் என்ற தலைப்பில் 6வது பாடலில் ஊனுரைக்கும் உயிரளவும் உலகளவும் அறியேன், உன்னளவை அறிவேனோ என்னளவை அறிந்தோய், வானுரைக்க மாட்டாதே வருந்தினவே மறையும் வகுத்துரைக்க அறியாதே மயங்கினவே, அந்தோ கோனுரைக்கும் குறிகுணங்கள் கடந்த பெரு வெளிமேல் கூடாதே கூடி நின்ற கூவே, நின் ஏழை நான் உரைக்க நானாரோ நவிலினேன், நான் என நாணுகின்றேன் நடராஜ குருவே என இப்பாட்டலை பதிவு செய்கின்றார். என் அறிவை அளவை அறிந்திலேனே, குற்றமே கருவியாய், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய், குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், அனுபவிக்கின்ற நாயினின் கடையேன், தீயினும் இழந்தேன், மலத்தில் புழுத்த புழுவினும் செய்யேன், நான் எவ்வண்ணமும் குற்றவே வடிவாய் குறிக்கும் என்று அறிந்தோமாயின், குற்றங்குலை குணமாக கொள்ளுதல் தாயினும் தயவுடைய தங்கள் தனிப்பெரும் கருணை இயல்பு, எனவே குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு, குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பு என்று சிற்றம்பளவாய் நீ சிறியேன் செப்பு முகன் யாதளவும் தெற்றண்டடியேன் சுந்ததனை தெளிவித்து அச்சம் தீர்த்து அருள்ஜோதி அருள்கை தருணம் என்றேன். நீனும் வழங்கினாய். எவ்வாறு விளங்கினாய்? தனுக்கரணாதிகள் தாம் கடந்த அறியுமோர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி எனவும், உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது அருட்பெருஞ்சோதி எனவும், புது உணரும் போதலால் பிரித்த அது எனில் தோன்றாத அருட்பெருஞ்சோதி எனவும், உளவினில் அறிந்தால் ஒழிய மற்றழைக்கின் அளவினின் அளவாம் அருட்பெருஞ்சோதி எனவும் எனக்கு வழி கூறினாய். ஊன் உரைக்கும் மனம் எதையாவது தேவையை கருதி எண்ணிக்கொண்டே இருக்கும். நம் தேவையாவும் பூர்த்தியாகி ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்பால் தயவும் கொண்டு நம் தேவை போக நம்மிடம் உள்ள மீதமுள்ள பொய்ப்பொருளை அற்றார் அழிவது தீர்த்து மெய்ப்பொருளாக்கி நமக்கு ஆற்றல் கூடாம மனதை வெல்ல முடியாது. ஆக நமக்கு ஆற்றல் கூட வேண்டுமென்றால் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, உயிருக்கு ஊதியம் இல்லை என்பார் கடவுளார். ஆக நாம் உயிருக்கு ஊதியத்தை தேட வேண்டும். உலகளவும் அறியேன். உலக உயிர்கள் பசியே இல்லாத உயிர் ஏதாவது உள்ளதா? இல்லை. அசுத்த பூத மாயா தேகத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட உபகார கருவி பசி. பசிப்பினி இயற்கை. அதனால் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணி செயல்பட வேண்டாமா? மேற்படி கூறியவை யாவும் நாம் அறிந்தால் நம் தலைவராகிய இறைவனை பற்றி ஒரு ஊசி முனை அளவு அறியலாம். வானுரைக்க மாட்டாதே வருந்தினவே மறைகள். பரம சொற்பராகிய மறைந்துள்ள இறையும் மறைத்து வேதத்தை கூறிய யாவரும் காணாறு வருந்துகின்றனர் எனவும், ஆகாய பூதம் மறைந்துள்ளது, அதுபோல் இறைவனும் மறைந்து நின்று தான் இயக்குகிறார். அவரை இப்படித்தான் உள்ளார், அவரை இந்த பாதையில் போனால் அடையலாம் என வகுத்திருக்க முடியாமல் முன் வந்த வேதங்கள் யாவும் மறைத்து கூறின. ஆனால் பெருமான் கண்டார், கனிந்தார், கலந்தார். வேத ஆகமம் என்று வீண்வாதம் ஆடுகின்றேன், வேத ஆகமத்தின் விளைவு அறிவேன். சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை எனவும், சாத்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கன் போல் காட்ட நேராவே திரு சிற்றம்பலவன் சீர் உற்று இங்கு அறிந்து உவந்தேன் என்கின்றார். ஆக கண்டு கூறுகிறார். கோன்மை அரசாட்சி கோன் உரைக்கும் குறிகுணங்கள் கடந்த பெருவழி மேல் கூடாத கூடி நின்ற குருவே, பரம்பர
பரம்பர வெளியை பகர்பெரு வெளியில் அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி, பெருவழி அதனை பெரும் சுக வெளியில் அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. ஆக இறைவன் கூறப்படுகின்ற அடையக்கூடிய நிலை, அதற்குரிய சத்துவ குணம் நாம் கடந்தால் கூட நம்முடன் கூடாதே கூடி ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியாக நின்ற இறைவனை நாம் ஜீவகாரணியம் செய்துதான், அருளை பெற்றுதான், அருள் பேரருளாகிதான் நாம் அடைய முடியும். இதனை பெருமான் அகவலிலே ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரணசுகமாய் பொருந்துமை பொருளே என்பார். ஆக ஞானத்தில் ஞானமாகிய 16ஆம் நிலை கடந்தால் 17ஆம் நிலையாகிய இறைவனின் அருள் சக்தி கூடும். அருள் என்பது கடவுள் தயவு, சக்தி என்பது பேராற்றல். நாம் சிறிய தயவு கொண்டு பெரிய தயவு பெற்றே ஆக வேண்டும், சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெற்றே ஆக வேண்டும். ஆக தயவு பேராற்றல் கூடி பொய்யான உடலில் உள்ள மெய்யான இறைவனாக உள்ள ஆன்ம ஒளியும் நாம் செய்த ஜீவகாருண்ய செயலால் நமக்கு கூடிய அருளொளியும் கடந்தால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம். கூட அவர் உடம்பு உயிர் ஆன்மா பரிபூர்ணமாக நம்முடன் கலக்கணும். நின் இயலாகிய அனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் தரும் தயவு நெறியாகிய சுத்த சன்மார்க்க பெருநெறியாகிய சத்திய நெறியாகிய கருணை நெறியாகிய இந்த நெறியை நான் உரைக்க நானாரோ என்று சொல்வேன். நான் என்று கூறுவதற்கே வெட்கப்படுகிறேன். நடராஜ குருவே, நீதானே இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாய், அப்புறம் நான் என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று நம் பெருமான் மனம் இவ்வாறு எல்லாம் சொல்லி புலம்புகிறது என்று. ஆக நாம் மன இயக்கத்தை ஜீவகாருண்யத்தில் வென்றால் கூ என்ற இருளை போக்கி ரூ என்ற உள்ளொளியை அவர் வழங்குவார் என நமக்கு அறிவுறுத்துகிறார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உள்ளாவிரதம் உலயமெல்லாம் உங்க எல்லோரும் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.